ஹே காய்ஸ், வெல்கம் டு ரேப் கோட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜாவாவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அந்த ஆப்ரேட்டர்ஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸில் 5+5 10, 10+10 20 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுவே மைனஸ், டிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் அந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப்ரேட்டர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், ரிலேஷ்னல், லாஜிக்கல் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ சொன்ன 4 ஆப்ரேட்டர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக்னா அதில் நேமோடு இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன, அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இட்ஸ் ஓகே. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லா கோட் எழுத போகிறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு 5 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு int a is equal to 5 and then int b is equal to 5. இந்த மாதிரி நான் 2 வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன், டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலாம், பார்த்துட்டோங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஓகேவா? இப்போது இந்த 2 வேரியபிளை எப்படி, இந்த 2 வேரியபிளை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஆட் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, அண்ட் தென் மாடுலஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, அண்ட் தென் யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆட் அப்படின்றத பார்க்கலாம். ஆடுன்னு ஒன்றுமே கிடையாது. இப்போது ஏவையும் பியும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதோ, அதாவது ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா இது எல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இதில் நம்ம இப்போ ஆடை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ int of cன்ற டிக்ளேர் பண்ணி a+5 அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ்ன்றதை போட்டோம்னா ஏவும் பியும் ஆட் ஆகி சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆடுன்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். எதை வச்சு? இந்த ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிளை வச்சு. அப்போது இந்த மாதிரி வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த மாதிரி வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம மைனஸும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு int of b, பின்றது ஆல்ரெடி நேம் டின்னு வச்சுக்கிறேன். d is equal to a minus b அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதே மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். int of e is equal to a into b. ப்ரோக்ராமிங்கில் என்ட்டுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அது கம்பைலர் அப்போ தான் அது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் டிவிஷன். எப்பயுமே 2 இன்டிஜரை டிவிசிபிள் பண்ணால் நமக்கு ஃப்ளோட்டாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணலாம். ஃப்ளோட்டு ஏதாச்சும் வேரியபிள் நேம் ஆர்ன்னு வச்சுக்கிறேன். r is equal to a divisible by b. அண்ட் தென் நம்ம ஆடு பார்த்தாச்சு, சப்ராக்ஷன் பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷன் பார்த்து, டிவிஷன் பார்த்தாச்சு. மாடுலஸ்னால் என்னென்னா, இப்போது நான் 5/2ன்னு போடுறேன். அப்போ இது ஒரு ஆன்சர் என்ன வரும்? 2 2s are 4. அப்போ 2 கரெக்டாக இதுதான் ஆன்சர். அதாவது நான் பாயிண்ட் வேல்யூ இல்லாமல் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தா இது ஆன்சர். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ அந்த 1 தான் ஆன்சர். எப்பயுமே டிவைட் பண்ணால் அதோட டிவைட் பண்ணி எந்த நம்பரால் மல்டிபிள் ஆகி அது வருதோ அந்த ஆன்சர் கிடைக்கும். இதுவே மாடல்ஸ் போட்டோன்னா ரிமைண்டர் எவ்வளோ இருக்கோ அது கிடைக்கும். இப்போ நான் அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இன்ட்டுன்ற டிக்ளேர் பண்ணிவிட்டு ஜின்னு வச்சுக்கிறேன். அந்த ஏ மாடலஸ் சிம்பிள் வந்து இது யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் சிம்பிள் தான் மாடலஸ் ப்ரோக்ராமிங்கில். பி. ஓகே, இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே நான் வரப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ C D E R
அண்ட் தென் கடைசியாக ஜி. ஓகே, ஐ திங்க் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடிஷன் பண்ணியாச்சு, சப்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு, மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு, டிவிஷன் பண்ணியாச்சு, அண்ட் தென் மாடுலஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இன்னும் இந்த 2 ஆப்ரேஷன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 + 5 10 வரணும். அந்த 2 மைனஸ் பண்ணியிருக்கேன். 5 - 5 0. அந்த 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 5 5 சார் 25. அண்ட் தென் 2 டிவிசிபிள் பண்ணியிருக்கேன். 5/5 1. அண்ட் தென் மாடுலஸ் வந்து 0 வரும். ஏன்னா 5 5 டிவிசிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டரே வராது. ஸோ நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது. ஓகே, பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம 2 அடிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷன் பண்ணி சிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி சியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 10. அண்ட் தென் மைனஸ் பண்ணியிருக்கோம். 5 - 5 0. அண்ட் தென் டிஏ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 0. அண்ட் தென் நம்ம ஜிஏ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஜியோட ஆப்ரேஷன் என்ன, மாடுலஸ். நான் அடுத்து வந்து ஜிஏ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜியோட ஆப்ரேஷன் என்ன, மாடுலஸ். அப்போது 5/5 டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன, நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்காது. 5/5 1 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். அப்போ என்ன, எதுவுமே இல்லை. அப்போ 0. ஸோ 0 பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நான் இஏ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஈனா என்ன, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ 5 × 5 25. அதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. அண்ட் தென் கடைசியாக ஆரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆர் வந்து டிவிஷன் நான் சொன்ன மாதிரி 2 இன்டிஜர் வேல்யூவை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ளோட்டாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ ஓகே, இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இது 2 மட்டும் பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே யூனரி ஆப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். A++ அண்ட் தென் B++. இது என்ன பண்ணுன்னா, நான் சைடில் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். A = A+1. இதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் இந்த A++ அப்படின்றத மீனிங். அப்படின்னு என்னென்னா, இப்போ A = 5 இருக்கா, அந்த 5 கூட 1 ஆட் பண்ண என்ன வரும், அந்த 5 கூட 1 ஆட் பண்ண என்ன வரும், 6 வரும். அந்த 6ஐ திருப்பி ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. அதாவது ஒரு ஏன்ற வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. அதான் இந்த யூனிட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? அப்போது அதே மாதிரி இப்போ நான் மைனஸ் பண்ணாலும் அதே தான். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே B++னாலும் இதே ஆப்ரேஷன் தான். என்ன பி அங்கே என்ன பண்ணும், ஏவோட வேலையை எடுக்கும், இங்கே பியோட வேலையை எடுக்கும். ஸோ இப்போ B - பார்க்கலாம். B போட்டு நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்போ அதே மாதிரி B = B -1. பியோட வேல்யூவை -1 பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான் இதுவே அவ்வளோதான். இப்போ இது 2 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ 5, அதை ++ பண்ணோன்னா ஏக்குள்ளே இருக்க வேல்யூ 1 ஆட் ஆகி ஏக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ 6 வரும். அண்ட் தென் பியோட வேல்யூ மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன ஆகும், பி கூட ஒன்று மைனஸ் பண்ணி பியிலே ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ 4 வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ என்ன வரணும், 6 வரணும். பியோட வேல்யூ 4 வரணும். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ரெண்டு அவுட்புட் தான் வேணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூடி ஏவோட வேல்யூ அண்ட் தென் பியோட வேல்யூ. இப்போ இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு 6 4 அப்படின்ற அவுட்புட் வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 6 அப்படி வந்துருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிம்பிளோட ஒர்க் என்னன்னு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அந்த வர ஆப்ரேட்டர்ஸை சொல்லி தருவோம். ஏன்னா ஒரே வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு வீடியோவாக போகலாம். அடுத்து வந்து லாஜிக்கல், ரிலேஷனல், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போது ஜாவா சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஜாவா A to Z கம்ப்ளீட்டாக நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போட்டு ஒரு 2 வீடியோ தான் இருக்கும். அந்த 2 வீடியோலேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.